ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சல்மா எம்மி கிச்சன். நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா பிஸா சமைக்க போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் மாவு முதல்ல ஜலிச்சு வச்சுருக்கேன். 1 கிலோ மாவு எடுத்திருக்கேன். முதல்ல 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் 20 கிராம்ஸ் ஈஸ்ட் எடுத்திருக்கேன், ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் 1 முட்டை எடுத்திருக்கேன், முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முதல்ல நல்லா முதல்ல பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நான் முட்டை, சர்க்கரை, உப்பு எல்லாம் ஈஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் பால் 100 ml பால் எடுத்திருக்கேன். பால் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா தண்ணி போட்டுக்கலாம். பால் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். பால் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் தடவி இப்போ 2 மணி நேரம் செட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் செட் ஆகட்டும். 2 ஹவர்ஸ் கவர் வச்சு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மசாலா வச்சுருக்கேன். இது மிளகாத்தூள், உப்பு, பன்னீர் முதல்ல இது மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, பெப்பர் தூள், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து இப்போ மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பன்னீர் நல்லா மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ நான் 2 விதமான பீஸா செய்ய போகிறோம். ஒன்று பன்னீர் சீஸ் பீஸா, ஒன்று சிக்கன் சீஸ் பீஸா, ரெண்டுமே செய்ய போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி சிக்கனுக்கும் இதே மாதிரி மசாலா இது நான் கார்லிக் பவுடர் மட்டும் ஆட் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா. இதே half kg சிக்கன் எடுத்துருக்கேன். அதுவும் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரை பண்ண எண்ணெய் வச்சுருக்கேன் சூடாகிறதுக்கு. இப்போ முதல்ல பன்னீர் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஆஃப் குக் ஆகிடுச்சு. போதும், எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இது மைக்ரோவேவ்ல வைக்க தான் போகிறோம். அப்போ நல்லா குக் ஆகிடும். அதே மாதிரி இப்போ சிக்கனும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா மாவு எடுத்து பார்க்க மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. பிஸாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கார்னு, ஆனியனு, கேப்சிகம், சில்லி ஃப்ளேக்ஸு, ஆலிவு, இது பிஸா சாஸு, இது மொசரல்லா சீஸு, இது கார்லிக்கு, இது ஆரிகனோ, இது சிக்கன் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். பன்னீரும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையாலே நான் தட்டிக்கலாம். ரவுண்டாக தட்டிக்கோங்க. கொஞ்சம் பூரி கட்டை வச்சு கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கையால் இங்கே கொஞ்சம் அழுத்தி பிஸா ஷேப் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ ஃபோக் வச்சு பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி பண்ணால் நல்லா குக் ஆகும். மசாலாலாம் உள்ளே நல்லா போகும். பாருங்கள், பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாப்பிங்ஸ்லாம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன்.
கார்ன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் போட்டுக்கலாம். ஆலிவ் வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஸ்லைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது வந்து சிக்கன் பீஸா. இப்போ வந்து சிக்கன் வந்து நான் வச்சிடுறேன். இது மொசரல்லா சீஸு மேலே வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இன்னும் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் வந்து அவனில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பன்னீர் பீஸாவும் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பன்னீர் பீஸாவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. பன்னீர் பீஸாவும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் பாருங்கள், சிக்கன் பீஸாவும் பன்னீர் பீஸாவும் நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஹோம்மேட் பீஸா. வெளியில் வீட்டில் செஞ்சு நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா இருக்குது. பாருங்கள், நல்லா ஜூஸியாக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.